ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் கிட்ஸுக்கான ஆதார் கார்டு, அதாவது குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு எப்படி எடுக்கணும், அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, வீட்டில் வச்சே ஆதார் கார்டு எடுக்கலாம், அது எப்படி, நேரில் போய் ஆதார் கார்டு எடுக்கணும்னா அது எப்படி, டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு என்ன அப்படின்னா அதாவது நியூ பார்ன் பிறந்ததுலேருந்து 5 வயதுக்கு உள்ளவங்களுக்கான ஆதார் கார்டு தான் குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு. ஓகேயா, இதுதான் குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு. இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா குழந்தைகளுடைய பயோமெட்ரிக் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது ஆதார் கார்டு எடுக்க போகும்போது உங்களுடைய பெருவிரல் ரேகை அல்லது கைவிரல் ரேகைகளை வைப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கண் விழி கருவிழி எல்லாமே வைப்பாங்க. இது குழந்தைகளுடைய ஆதார் கார்டுக்கு கிடையவே கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிறந்ததுல இருந்து 5 வயது குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே எடுக்கிறாங்க. எதுக்குன்னா ஒரு பிளே ஸ்கூல்லையோ ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது மஸ்ட்டாக ஆதார் கார்டு கேட்குறாங்க. அதனால இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு இதுதான் வயது அப்படின்னு ஒரு வயது நிர்ணயம் இதுவரை கவர்மெண்டால நிர்ணயிக்கப்படவே இல்லை. அதனால எல்லாருமே ஆதார் கார்டு எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஆதார் கார்டு நீங்க 5 வயசுக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா 5 வயசுல அந்த ஆதார் கார்டு காலாவதி ஆகிவிடும். ஸோ நாட் யூஸ் ஆகிடும். நீங்கள் அகெயின் 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையோடைய பயோமெட்ரிக் எல்லாமே அப்ளை பண்ணி அகைன் நீங்கள் ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுக்கணும். ஓகேயா, இப்போ ஆதார் கார்டை நான் வீட்டில் எடுக்கல, நேரில் தான் போய் எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ உங்களோட குழந்தைய கூப்பிட்டு பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு இல்லைன்னா அவங்களுடைய ப்ரூஃப் எதுவும் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் அதாவது பேரண்ட்ஸ் அப்பா அம்மா 2 பேரில். அதுக்கப்புறம் குழந்தையோடைய பெட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். குழந்தைக்கு பெட் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்கள் கம்பல்சரி ஆதார் கார்டு அப்ளை பண்ண முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆதார் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேயே ஆதார் கார்டு எடுக்கலாம். அது எப்படி அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட் லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ibbobonline.com நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துடும். இதில் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஐபிபி கஸ்டமர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிறையா ரிக்வெஸ்ட் சர்வீஸ் தான் வரும். சப்போஸ் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெஸ்க்டாப் மோடை ஆன் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் மோடை ஆன் பண்ணலைன்னா உங்களுக்கு கிளியராக இருக்காது. இதில் ஆதார் சேவிங், ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நிறையா ரிக்வெஸ்ட் இருக்கும். யூபிஐ ஐடி, விர்ச்சுவல் டெபாசிட் கார்டு, இந்த மாதிரி டெபிட் கார்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சைல்டு ஆதார் என்ரோல்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய இது ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய இது ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய சைல்டு ஆதாருக்கான இது ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தேவையான ப்ராசஸ் கீழே இருக்கும். அதாவது நேம் ஃபஸ்ட்டு மிஸ்டர் மிஸ்ஸஸ் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நேம் உங்களுடைய குழந்தையோடைய ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும். ஓகேயா, ஃபஸ்ட் நேமில் உங்கள் குழந்தையோடைய ஃபஸ்ட்டு நேம். மொபைல் நம்பர் பேரண்ட்ஸோடைய மொபைல் நம்பர் எதுனாலும் கொடுக்கலாம். பட் எப்பயுமே அவைலபிளாக இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி கம்பல்சரி கொடுத்துக்கோங்க. அது ஆப்ஷன்ஸ் தான், கம்பல்சரின்னு இல்லை. அட்ரஸ் உங்களுடைய வீட்டு அட்ரஸை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறது தப்பாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கிடைக்காது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டு அட்ரஸை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோடை நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு ரீஜியனில் அதுவாகவே ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் எனி ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும்னா சர்க்கிள், ஸ்டேட்டு, டிவிஷன், ரீஜியன் எல்லாமே கொடுத்து ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்து கீழே உள்ள கேப்சனை என்ட்ரி பண்ணி டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிக்வெஸ்ட் சப்மிட் ஆகிடும்.
ஸோ உங்களுடைய குழந்தைக்கான ஆதார் கார்டை வந்து வீட்டிலேயே வந்து இந்தியன் போஸ்ட் சர்வீஸ்ல இருந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து வீட்டிலேயே எடுத்து கொடுத்துருவாங்க. இதுதான் வீட்டில் எடுக்கிற ப்ரொசீஜர். நேரில் போய் கொடுக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும், இ சேவை மையம்லையோ இல்லை தாலுகா ஆஃபீஸ் எதுலேயோ குழந்தையோடைய பெர்த் சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு ப்ரூஃப் எதுவுமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நேர்லேயே போயினாலும் கிட்ஸுக்கான ஆதார் கார்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக 5 வயது வரை மட்டும்தான் செல்லுபடியாகும். மற்றபடி இது செல்லுபடி ஆகாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ.